வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எவ்வளவு தான் தைரியமாகவே இருந்தாலும் உடைந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் மனதுக்குள்ள சமீபத்தில் கூட உடைந்து போயிருக்கலாம். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். சிம்மம் ராசியான நீங்கள், உங்களை பார்ப்பவர்கள் எப்பொழுதும் இவன் இரும்பு மனிதன், எப்பேற்பட்ட இடியும் இவனை ஒன்றும் செய்யாது என்று தான் இதுவரைக்கும் நினைத்து கொண்டு இருந்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மிடுக்கும் கம்பீரமும் மற்றவர்களுக்கு ஒரு பயத்தையும் மரியாதையும் நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்குமா என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட அசாத்தியமான மன உறுதி கொண்ட நீங்கள் உடைய கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒட்டுமொத்தமாகவே உடைந்து நொறுங்கி போன ஒரு தருணங்களும் இன்னும் உடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்து ஏன் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை ஏற்படுகிறது என்றெல்லாம் உங்களை சிந்திக்க வைத்த ஒரு நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது உங்களுடைய பலவீனத்தால் நடந்த உடைவாக மட்டும் இருக்காது. நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பிய ஒரு உறவோ அல்லது உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்போ ஒரே நாளில் உங்களை விட்டு பறிபோன போது ஏற்பட்ட அதிர்ச்சியாகத்தான் அந்த ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வெளியில் யாரிடமும் போய் அழுது புலம்ப முடியாமல் உங்களுடைய கம்பீர கோட்டைக்குள் ஒற்றை ஆளாகவே அமர்ந்து உங்களுடைய இதயங்கள் துக்குநூறாக உடைந்த அந்த தருணத்தில் நீங்கள் ஒரு குழந்தையைப் போல கதறி எழுத நாட்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இருக்கிறதா இல்லையா, இந்த மாதிரியான நினைவுகள் நடந்ததாக ஒரு நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இருக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்டில் தெரிவிக்க வேண்டும். அந்த உடைவு உங்களை இன்னும் பக்குவப்படுத்தி இருந்தாலும் அன்று நீங்கள் அனாதையாக உணர்ந்த அந்த வழிகள் இன்றும் உங்களுடைய நெஞ்சில் பச்சையாகவே தெரிந்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். அதே போல பெருமையை பயன்படுத்தி உங்களை ஏமாற்றிய நபர்களும் இன்னும் நிச்சயமாகவே இருப்பார்கள். உங்களுக்கு ஒரு குணம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். யாரிடமும் கையேந்து விரும்ப மாட்டீர்கள். உங்களுடைய மரியாதை, உங்களுடைய சுயமரியாதை, உங்களுடைய பெருமை இவற்றை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க நீங்கள் விரும்பவே மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த நல்ல குணத்தையே சிலர் தங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை இன்னும் தேடி கொடுத்திருக்கலாம். நீங்கள் பேச மாட்டீர்கள் என்று தெரிந்ததால் உங்களுடைய அமைதியை பலவீனமாக நினைத்து உங்களுக்கு கஷ்டங்களை தேடி கொடுத்திருப்பார்கள். ஆனால் சிம்மம் ராசியான நீங்கள் யாரிடமாவது கோபப்பட்டால் எந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் வரும் என்பது உங்களிடம் பழகிய நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் புதியதாக பழகக்கூடிய நபர்களிடம் அவ்வளவு எளிதில் நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள். எது நடந்தாலும் சரி சரி என்று தான் நீங்கள் போவீர்கள். அதனை பார்த்து கொண்டு உங்களை அனைவரும் இவ்வளவு அமைதியாக இவன் இருக்கிறானே என்றெல்லாம் எடை போட்டு கொண்ட ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் உறவை காப்பாற்றுவீர்கள் என்று தெரிந்ததால் உங்கள் மீது தவறை சுமத்திய ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளையும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரர்கள் தங்களுடைய நல்ல மனமும் சுயமரியாதையும் சிலரால் தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவே உணர்ந்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பலமுறை உண்மையை சொல்ல முடிந்தும் உறவு உடைந்துவிடக் கூடாது என்று மௌனமாக இருந்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே இருக்கும். அந்த மௌனம் பலருக்கு பலவீனமாகவே தெரிந்திருக்கலாம். ஆனால் உண்மையில் அது உங்களுடைய குணத்தின் ஒரு உயரமாகவே இருக்கும். நினைவில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அமைதியாக இருப்பது தோல்விகள் கிடையாது. ஆனால் அதே தவறை மீண்டும் நடக்கவிடாமல் கற்றுக்கொள்வது தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி என்பதை இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய மரியாதை உங்களுடைய வாழ்க்கையவை இப்பொழுது உயர்த்தி காட்டப் போகுது. சிம்மம் ராசியான நீங்கள் வெளியில் எவ்வளவு பெரிய ராஜாவாகவே வலம் வந்தாலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களை சரியாக புரிந்து கொண்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத மரியாதைக்காக எப்பொழுதுமே இயங்குபவராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். கடந்த காலங்களில் நீங்கள் குடும்பத்திற்காக எத்தனையோ தியாகங்களை செய்து கொடுத்தாலும் இவன் எல்லாவற்றையும் கடமையாகத்தான் செய்கிறான் என்று உங்களுடைய உழைப்பை கூட சுயநலமாக
சுலபமாகவே தரம் தாழ்த்தி பேசிய ஒரு நபர்களும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தார்கள். இனிமேலும் அந்த நபர்கள் அப்படியே இருப்பார்களா என்று பார்த்தால் நிச்சயமாகவே கிடையாது. ஆனால் இதோ இப்ப இந்த ஒரு காலம் முதல் உங்களுடைய பக்கம் அனைவரும் திரும்பி திரும்பி இருப்பதால் உங்களுடைய உண்மையான மதிப்பையும் தியாகத்தையும் குடும்பத்திற்காக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள் என்பதை இப்பொழுது உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுத்தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்குவார்கள். இந்த ஒரு மிகப்பெரிய மரியாதையும் அங்கீகாரங்களும் உங்களுக்குள்ள ஒரு புதிய உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையுமே விதைத்து உங்களுடைய வாழ்க்கையவை அடுத்த கட்டத்திற்கு மிக கம்பீரமாக உயர்த்தப் போகிறது என்பது தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு உறுதியான ஒரு மூச்சாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். குடும்பத்தில் மனம் விட்டு பேசினால் புரிதல்கள் என்பது மேம்படும். ஆனால் நீங்கள் குடும்பத்தில் மனம் விட்டே பேச மாட்டீர்கள். ஒருவேளை மனம் விட்டு பேசினால் நம்ம செய்த தவறுகளை எல்லாம் மீண்டும் சுட்டிக்காட்டி விடுவார்களோ என்றெல்லாம் நினைத்து கொண்டு நீங்கள் எதையுமே அவ்வளவு எளிதில் வெளிப்படுத்த மாட்டீர்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள். வெளிவட்டத்தில் மதிப்புகள் என்பது இப்பொழுது முன்பை விட கொஞ்சம் உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. அந்த மதிப்பை இன்னும் எப்படி உயர்த்த வேண்டும், இன்னும் நிறைய மதிப்புகள் கிடைக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் யோசித்து உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். வாகன பகுதிகளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. வியாபாரத்தில் முதலீட்டுகள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். திட்டமிட்ட பணிகளை எண்ணிய விதத்தில் முடித்து காட்டக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே இருப்பீர்கள். அலுவலக பணிகளில் முக்கியத்துவம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. எனவே அந்த காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். குழந்தைகளால் பெருமை வந்து சேரக்கூடிய அளவுக்கு நன்மைகள் இப்பொழுது பிறக்கப் போகுது. பெற்றோரின் மிகப்பெரிய கனவு தங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில உயர வேண்டும் என்பதுதான். அப்படிப்பட்ட கனவு நினைவாகக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அது எந்த அளவுக்கு மாறுகிறது என்பதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். கடமையாகத்தான் செய்கிறான் என்று உங்களுடைய உழைப்பை கூட சுயநலமாக சுலபமாகவே தரம் தாழ்த்தி பேசிய ஒரு நபர்களும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தார்கள். இனிமேலும் அந்த நபர்கள் அப்படியே இருப்பார்களா என்று பார்த்தால் நிச்சயமாகவே கிடையாது. ஆனால் இதோ இப்ப இந்த ஒரு காலம் முதல் உங்களுடைய பக்கம் அனைவரும் திரும்பி திரும்பி இருப்பதால் உங்களுடைய உண்மையான மதிப்பையும் தியாகத்தையும் குடும்பத்திற்காக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள் என்பதை இப்பொழுது உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுத்தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்குவார்கள். இந்த ஒரு மிகப்பெரிய மரியாதையும் அங்கீகாரங்களும் உங்களுக்குள்ள ஒரு புதிய உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையுமே விதைத்து உங்களுடைய வாழ்க்கையவை அடுத்த கட்டத்திற்கு மிக கம்பீரமாக உயர்த்தப் போகிறது என்பது தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு உறுதியான ஒரு மூச்சாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். குடும்பத்தில் மனம் விட்டு பேசினால் புரிதல்கள் என்பது மேம்படும். ஆனால் நீங்கள் குடும்பத்தில் மனம் விட்டே பேச மாட்டீர்கள். ஒருவேளை மனம் விட்டு பேசினால் நம்ம செய்த தவறுகளை எல்லாம் மீண்டும் சுட்டிக்காட்டி விடுவார்களோ என்றெல்லாம் நினைத்து கொண்டு நீங்கள் எதையுமே அவ்வளவு எளிதில் வெளிப்படுத்த மாட்டீர்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள். வெளிவட்டத்தில் மதிப்புகள் என்பது இப்பொழுது முன்பை விட கொஞ்சம் உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. அந்த மதிப்பை இன்னும் எப்படி உயர்த்த வேண்டும், இன்னும் நிறைய மதிப்புகள் கிடைக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் யோசித்து உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். வாகன பகுதிகளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. வியாபாரத்தில் முதலீட்டுகள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். திட்டமிட்ட பணிகளை எண்ணிய விதத்தில் முடித்து காட்டக்கூடிய ஒரு நபர்